சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. அலாத சொல்லு, என்ன வேணாலும் கேளு. உனக்காட்டி நான் வாங்கி தரேன். சொல்லு, இந்த வானத்தை வாங்கி தரணுமா இல்ல அந்த பூமியை வாங்கி தரணுமா? எதை வாங்கி தரணும் சொல்லு. இல்லங்க, நமக்காக பாத்திருக்கேன்னு சொன்னீங்களாங்க அந்த மாளிகை அரண்மனை, அது எங்கங்க இருக்கு? இவ்வளவுதானா? இப்ப காட்டுதே பாரு, இங்க இருந்தே பாத்துக்கிடலாம். அங்கே பார், அக்கறை சூடு. என்னங்க ஒரு வீடு தெரிய மாட்டேங்குது? மகளே, தங்க மகளே. யாராது? நயன்தாரா, இங்க வாமா. கிளிக்கு பேர் கூட நயன்தாரான்னு வச்சிருக்காங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு. நயன்தாராங்கிற பியார மாதிரியும் கிளியும் செம சூப்பர். நல்ல நேரம் பிறக்க போகுது, நல்ல நேரம் பிறக்க போகுது. என்னங்க இவரு கோடங்கி மாதிரி நல்ல நேரம் பிறக்க போகுது, நல்ல நேரம் பிறக்க போகுதுங்காரு. ஆனா பார்த்தா கிளி ஜோசியர் மாதிரி இருக்காரு. நீலக்குட்டி, அவர் கிளி ஜோசியரா இருந்தானே, காக்கா ஜோசியரா இருந்தானே, எந்த ஜோசியரா இருந்தானே, நமக்கு என்ன சொன்னாரு? நல்ல நேரம் பிறக்க போகுதுன்னு தானே சொன்னாரு. அத முதல்ல கப்புன்னு புடிச்சுக்கிடுவோம். உட்காரு, பட்டறைய போடு. ரெண்டு பேரும் யாரும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. எனக்கு இந்த கிளி ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லைன்னு அப்படி சொல்லிடப்படாதமா? 19 வாட்டி நான் அங்க இருந்து வரும்போது கிளி தெக்க மாற போனா இது என்ன கிழக்க மாற இழுத்துட்டு வருது. அது உங்களை பார்க்க தான் வந்திருக்குன்னு நினைக்கேன். அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருந்தானே அர்த்தம். அதனாலதான் மெனக்கிட்டு இங்க மாற வந்தேன். உட்காருங்க அம்மா, பிடிச்சா பாருங்க, ஒண்ணு பிடிக்கலன்னா பரவாயில்ல, துட்டு கூட தரான்டா, உட்காருங்க. அதான் பிடிச்சா துட்டு தந்தா போது, இல்லன்னா துட்டே தரான்டாங்கறல. இப்படி யாராவது இந்த காலத்துல சொல்லுவாங்களா? உட்காரு முதல்ல. என்னதான் யாருதான் சொல்லுதாருன்னு பாப்போமே. நம்மளே ஒரு சின்ன கஷ்டத்துல இருந்து வெளியே வந்திருக்கோம். நமக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குன்னு ஒருவேளை சொன்னார்னா, என்னென்ன எதிர்காலம் இருக்கு, எப்படி எப்படி போலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. சும்மா இருங்க, தேவையில்லாம அவர் என்ன தேவைன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என் மனசு கடந்து அளவெடுத்துட்டு கிடக்கும். எதுக்கு இது? பேசாம நான் போகல போவோம். நீங்க ஏதோ வீடு பார்த்து வச்சிருக்கீன்னு சொன்னீங்கல்ல, அது பக்கத்துல போய் காட்டுங்க. தூரத்துல இருந்து பார்க்க தெரியவும் மாட்டேங்க. நீலக்குட்டி, நாளா ஃப்ரீனா பினாயிலையும் குடிச்சு போடுவேன். உட்காரு, ஃப்ரீ தானே, உட்காரு உட்காரு, ஃப்ரீ 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 உட்காரு. என்னவோ நீங்க கட்டாயப்படுத்தீங்கன்னா உட்காருதே, எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்ல. நம்ம அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்கும் போதே எதால நல்ல பிரகாசமா இருக்கும் போல இருக்க. உட்காரு. என்ன பாத்துட்டு இருக்க? கைய பிடிச்சு தூக்கு. பின்னால பியாக்கு இருக்கத கவனிக்காம பியாக்கு மேல டபக்கடியில விழுந்துட்டேன். எப்பா, கூருக்கு பிஞ்சிட்டு. எனக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. வேற உட்காருங்க. எப்ப பாரு எங்க போனாலும் பொத்து பொத்துன்னு எங்கயாவது விழுந்துகிட்டு சிறையா இருக்கு. ஐயம், ஓகே நீலக்குட்டி, உட்காரு, டென்ஷன் ஆகாத. இந்த பாருங்க, இப்ப கூட சொல்லுதே, பேசாம நம்ம பாட்டுக்கு போவோம். வீடு பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, போய் ஒரு காப்பி கீப்பி போட்டு குடிக்கும். தலை வேற வலிக்கு. இவர்கிட்ட என்னத்த போய் கேட்க? ப்ளீஸ் நீலக்குட்டி, எனக்காக 5 நிமிஷம் பொறு. உனக்காக இருக்க அரண்மனை அங்கதான் இருக்கும், எங்கேயும் வாடி போவாது. இவர்கிட்ட என்ன யாதுன்னு கேட்டுவிட்டு நல்ல நேரம் பிறக்க போதுன்னு காரல, எத்தனை மணிக்கு பிறக்க போதுன்னு கேட்டுட்டு அந்த போவோம். காப்பி என்ன, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எதுனாலும் உனக்கு போட்டு தரேன், கவலையை விடு. யா, கிளிய ஒரு சீட் எடுக்க சொல்லுங்க சீக்கிரம். எங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு புட்டு புட்டு வைக்க சொல்லுங்க. நயன்தாரா, கீழே இறங்கி ஐயாவுக்கு அம்மாவுக்கு ஒரு சீட்டு எடுத்து சேர்ந்தாப்ல. அடடடா, யார் வந்திருக்கா? மகாராணி. மகாராணிலாம் வந்திருக்கா. மகாராணியை பத்தியா எப்படி ஜம்முன்னு இருக்காவோ, அதே மாதிரி உங்க வீட்டு அம்மாவும் ஜம்முன்னு தான் இருப்பாவோ. அவ பேச்சதான் எல்லாரும் கேட்பாவோ. அவ காலுக்கு கீழே தான் எல்லாருமே. நீலக்குட்டி எப்படி கரெக்டா சொல்லுதாரு பாத்தியா? கேட்டியா நீ? ஆமாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சொல்லுதாரு. பரவாயில்லையே, இன்னும் நிறைய சொல்லுவாரு, கேப்போம். இது பாருங்கம்மா, நீங்க இருக்க இடமே அப்படியே அதிரும்ல. சொல்லுது நெசம்னா நெசம்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போயிருங்க. நெசம்தான், என் பொண்டாட்டி இருக்க இடமே அப்படியே அதிரும். உங்க பியார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாமா? என் பேரு நீலாம்பரி. அப்படி போடுங்க அறுவடா. பியாருக்கு ஏத்த மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்க. நீலாம்பரினா கொக்காவா? எல்லாரையும் நீங்க தெரிச்சு ஓட விடுவீங்க. ஆனா நீங்க யாருக்கும் தெரிச்சு ஓட மாட்டீங்க. நான் சொல்லுது சரிதானே? ஆமா, என் பொண்டாட்டியை கண்டாதான் எல்லாரும் தெரிச்சு ஓடுவா. என் பொண்டாட்டி ஒரு முறை முறைச்சாரு, அந்த ஆளு அவ்வளவுதான். ஒன்னே செய்ய முடியாது, உச்சா போயிருவேன். அதான் நெட்டிலே எழுதி ஒட்டியிருக்க மாதிரி இருக்க. ஏம்மா, நீங்க யாருக்கும் அடங்க மாட்டீங்க. எல்லாருமே உங்களுக்கு தான் அடங்கி போவாங்க. நீங்க சொல்லுது சரிதான். ஏதோ ஒரு பிரச்சனைனால கொஞ்சம் அளவளப்பா இருந்திருப்பிய ஒரு 5 நிமிஷம். பிரச்சனை சிறுசு இல்ல, ஆனா அதை செஞ்ச ஆளு சிறுசுதான், சில்வண்டு. அந்த சின்ன சில்வண்டு தான் பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டு ஒரு சின்ன வடையை சுட்டி கொடுத்து என் பொண்டாட்டி வாழ்க்கையே கமத்தி போட்டுட்டு. கவலைப்படாதீங்க, அதான் நான் சொல்லிட்டோம்னா நல்ல நேரம் வரப்போகுதுன்னு வந்துகிட்டே இருக்கு. வந்தாச்சு. பிரகாசமான எதிர்காலம் உங்க பின்னால தெரியுது. ஒளிமயமான எதிர்காலம் என் பின்னாலே தெரிகிறது. டொடங் டொடங் டொடங். நம்ம பாத்துருக்கோம்ல அரண்மனை, அதை பத்தி சொல்லுதாருன்னு நினைக்க. நமக்கு பின்னாலதானே இருக்கு. பாத்தியா பாத்தியா எப்படி டப்பு டப்பு டப்புன்னு அடிக்காருன்னு. நீ என்னவோ சொன்னியா, அவர் எடுத்தியா ஒண்ணு சொல்லுவாரு, வளருவாரு, நம்ம கிடந்து மண்டையை உடைக்கணும், ஒரு மாதிரி எனக்கு வரும் அப்படி இப்படிலாம் சொன்ன. பாத்தியா, நீ என்ன இப்ப சிரிச்சிட்டு இருக்கியா? கரெக்டா சொன்னாரா? கரெக்டா சொன்னாரா? ஆமாங்க, பேசத பார்த்தாலே தெரியுது. கரெக்டா சொல்லிட்டு இருக்காரா என்ன பத்தி கூட. நான் யாருக்கும் அடங்க மாட்டேன், எல்லாரும் எனக்கு தான் அடங்கி போவாங்கன்னு. சரிதானங்க அப்பா? எப்பா, இப்பதான் என் வாழ்க்கையில நான் சொன்னதை ஒத்துக்கிட்டு நீ. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னையில இருந்து நமக்கு ஒளிமயமான எதிர்காலம் தான். எம்மா, உனக்கு கிடைச்சிருக்கவே மாராசை. அவனை சும்மா சாதாரணமா இடம் போட்டுறாத. அவன் முன் ஜென்மத்துல சமீன் பரம்பரையை சேர்ந்தவன், எப்படியோ இருந்தவன். இப்போ தேரோட தெருவோட தெரிஞ்சிட்டு இருக்கான். நீ அவனை லேசுப்பட்ட ஆளா நினைச்சிடாத. பார்த்து பதனமா நடந்துக்கோ.
ஐயா நான் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவனா, எனக்கே தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏமா இனிமே எந்த உளுந்த வடை, பருப்பு வடை, ஓட்ட வடை, ஊசின வடையாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கவலையே படாதீங்க. உங்களுக்கு மகாராணி யோகா அடிச்சாச்சு. போயிட்டே இருங்க. நேரம் போற இடத்துல அப்படியே பொங்கு பொங்குன்னு பொங்க போது செல்வம். நான் இதை கப்சா விடுதலைன்னு எதுவும் நினைச்சுக்கிடாதீயா. போற இடத்துல அரண்மனையில நீங்க தங்க தட்டுல தங்க தாம்பரத்துல தான் சாப்பிட போறீங்க. உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு தியாபகம் பண்ணதுக்கு 10-15 பேர் ரெடியா காத்திருக்காங்க. இங்க இவ்வளவு நாள் ஓசியில வாழ்ந்துருக்கலாம். ஆனா இனி சென்ட்ரலைஸ்டு ஏசி மாதிரி அரண்மனையில வாழ போறீங்க. ஏசியோ ஏசி. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை ஓகோவா இருக்க போகுது. ஐயா எப்பவுமே ஜோசியத்தெல்லாம் நம்பதில்ல. ஆனா இன்னைக்கு என்ன நம்ப வச்சு போட்டியா. அந்த அளவுக்கு என்ன அழகா சொல்லியிருக்கீங்க எங்க வாழ்க்கையை பத்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி நாங்க வாழ போற வாழ்க்கை அப்படி ஒரு வெளிச்சம்னா அப்படி வெளிச்சமா தெரியுது எனக்கு. ரொம்ப சந்தோஷம். நீலகுட்டி அவர் ஏதாவது பொய்ய சொன்னா துட்டு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னாரு. ஆனா உண்மையில சொல்லியிருக்காரு. அப்ப கண்டிப்பா மனசாட்சிப்படி கொஞ்சம் துட்டு கொடுத்துட்டு தான் போகணும். உங்ககிட்ட எவ்வளவு ரூபா இருக்கு? ஏங்க என் கையில இருக்கதே 100 ரூபா தானங்க. நானும் அதை வச்சு நினைக்கவே இல்லையங்க. இல்லைன்னா 5000 ரூபாய் எங்க அம்மாட்டையாவது ஆட்டையை போட்டு வந்திருப்பேன். ஒரு 100 ரூபா மட்டும் தான் கையில வச்சிருந்தேன். எப்போ நம்ம வீட்டுல இருக்கதானே அப்பப்ப எங்க அம்மாட்ட வாங்கி செலவு பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வாங்கணும்னு நினைச்சேன் ஒரு 1000 ரூபா துட்டு. கடைசியில் அதுக்குள்ள இப்படி இந்த மாதிரி ஆயிப்போச்சு. 100 ரூபா தானே கையில அப்படியே வச்சிருந்தேன். அப்படியே பேக்கத்துக்கு வெளியில போட்டேன்னு அப்படியே வந்தாச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கவலைப்படாத. நமக்கு தான் அரண்மனை இருக்க. வேற என்ன தங்க தட்டுல சாப்பாடு என்னென்ன உனக்கு ஒண்ணு சொல்ல முடியல. 100 ரூபா தானே தூக்கி கையில கொடு. வேணா ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. 50 ரூபா ஏதாவது வச்சுக்கிடும் கை செலவுக்கு. நம்ம யாரு? இன்னும் அரண்மனை வாசி. அரண்மனையில வாழ போறோம். ஏசி ரூம்ல குளுன்னு தங்க தட்டுல திங்க போறோம். புறவு எதுக்கு உனக்கு 100 ரூபாய் கையில கொடு. அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அதுக்காண்டி 100 ரூபாய் என்ன 1000 ரூபாய் கொடுக்கலாம். என்கிட்ட இப்ப துட்டு இல்ல. உங்ககிட்ட இருக்க 100 ரூபாய் கொடு. சந்தோஷமா ஒரு போட்டு. சரி நீங்க சொல்லுதால குடுக்கே. ஐயா வாங்கிக்கங்க என் பொண்டாட்டி கையால. நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி தரதால வாங்கிக்கிட்டேன். நீலகுட்டி ஐயா கால விழு. ஆசீர்வாதத்தை வாங்கிடுவோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. டொடைங் டொடைங் டொடைங். ரொம்ப நல்ல மனசு. யாசப்படாதீங்க. ஏக்கா இப்ப எதுக்கு கோபப்பட்டு இருக்க? நான் என்ன அப்படிதான் இருக்கும். நானும் செல்ல தையா அந்த தெருவோட தான் வரோம். எங்களை கண்ட கடிக்க ஓடி வரவா செய்யுது. ஒன்ன கண்டா கடிக்க ஓடி வருது. நீ கல்ல கொண்டு எரிதா கட்டையை கொண்டு எரிதா பாப்பா. கல்ல கண்டா நாயை காணல, நாயை கண்ட கல்ல காணலன்னு என்னைக்கு இருக்கும். இன்னைக்கு கல்லும் கிடச்சி நாயும் கிடச்சி. அதான் தூக்கி மண்ட வகல எரியலான்னு போனேன். அதுக்குள்ள வள்ளுன்னு என்ன துரத்தி கடிக்க வந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு நல்ல வேலை ஓடி வந்துட்டேன். சரி விடுக்கா, நாய் தான் கடிக்கலையே. வந்துட்டு நீ உசுரோட போற வேணா விடு. செல்ல தையி உன் மருமோல காணல. என் மருமோ என்ன மாதிரியாக்கா 4 எழுத்து நல்லா படிச்சிருக்கா. ஒரு வேலைக்கு போறதேங்க. நான் தான் ஒண்ணு சொன்னேன். ஒண்ணு போவேண்டா பேசாம வீட்டோட இருனா கேட்கவும் மாட்டேக்கா. எத்தே 4 துட்டு வந்துச்சுன்னா நம்மளும் நல்லா இருக்கலாம்லதே அப்படின்னா. சரி உன் விருப்பத்துக்கு குறுக்க நான் என்னைக்கு நின்னேன் அப்படின்னு சொன்னேன். ஏதோ வேலைக்கு ஏற்பாடு பண்ணதுக்காண்டி இந்த 4 போறேன்னு சொல்லி போயிருக்கா. இப்ப வரக்கூடிய நேரம் தாக்கா ஒரு போய் காப்பி தண்ணி போட்டு வச்சிருந்தேன். வந்தோன்னு சுட குடிப்பல்ல. ஏன் செல்ல தாயி பாத்தியா பஞ்சி ஊர் உலகத்துல இல்லாத மாமியா மாதிரி 18 வயசு குமரி மாதிரிலாம் துள்ளி குதிச்சு போறா மருமகளுக்கு காப்பி தண்ணி போடுறதுக்கு. இப்படி ஒருத்தி மாமியா இருப்பாளா இருக்கும் இந்த உலகத்துல. மருமலந்தா சூட காப்பி தண்ணி போட்டுக்கேன் குடி. எதுக்கு நான் தான் வந்து காப்பி போட்டு தருவோம்ல உங்களுக்கு சேர்த்து. இருக்கட்டும் மருமலா, நீ வெளியே போயிட்டு இருக்க அசந்து போய் வருவ. ஒரு வை காப்பி தண்ணி குடிச்சா கொஞ்சம் கச்சிதமா இருக்கும். இருக்கட்டும் பால் இருக்கலதே உங்க முன்னாடி இருக்கு காப்பி போட்டு வரேன். வேண்டாம் மருமலா, நீ காப்பியை குடி. ஆறிற போகுது. நான் எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு காப்பியை போட்டு நாங்க எல்லாரும் குடிச்சுக்கிட்டோம். நீ போய் துணியை மாத்திட்டு இந்த காப்பியை குடிச்சு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. ரொம்ப தேங்க்ஸ் தே. இதுக்கு எதுக்கு தாங்குசு? இது என் கடமை. நான் வையா இந்த வாரு செல்ல தாயி இப்படிலாம் உன் மருமலை தாங்கி தடிக்கிட்டு கிடக்குது. எனக்கு நல்லாதான் படல பாத்துக்கா. வேறு மாமியா காலுக்கு மேல காலை போட்டு உட்காரணும். மரும காப்பி தண்ணி வந்து இது குடுக்கணும் சுட. அதான் உலக ஏற்க. இது என்ன யாருக்கு மாற நடக்கும் உங்க வீட்டுல? என்னக்கா பேச நீ? மரும மட்டும்தான் மாமியாளுக்கு தியாபகம் பண்ணணும்னு என்ன எழுதி வைக்கல. அதெல்லாம் அந்த காலங்கா. இப்ப காலம் மாறி போயிட்டு. காலையில வேலை விஷயமா வெளியே போனா இப்பதான் வாரா. ஏக்கா ஒரு கப்பு காப்பி தண்ணி குடுக்கல என்னக்கா குறைஞ்சு போச்சு? பாம்போல அசதியா வருவா. நம்மளுக்கு அப்படித்தானக்கா. வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா யாராவது ஒரு கப்பு சூடா ஒரு கப்பு காப்பி தண்ணி தந்தா எவ்வளவு கொள்ளம் போல இருக்கும் சொல்லு. நீ நினைச்சு பாரு. நீ அதை மருமா மட்டும்தான் மாமியாருக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும்னு எந்த இதுலயும் எழுதல. நம்மளும் செய்யலாம்க்கா மருமகளுக்கு. அப்பதான் நம்ம மேல ஒரு பாசம் வரும். அவளும் நமக்கு ஒண்ணுன்னா துடியா துடிச்சு நிப்பா. நம்ம இன்னைக்கு பார்த்ததுனக்கா நாளைக்கு நம்ம அசந்து கிடக்க நேரத்துல அவ ஒரு கை தண்ணி ஊத்துவா. புறவு காலம் போன காலத்துல மருமகாரி பாக்கலன்னு குத்தம் குறை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுக்கா சொல்லு. நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும். போற வழிக்கு புண்ணியத்தை கொஞ்சமா தேடி வைக்கணும்லக்கா. செல்ல தாயி நீ சொன்னது 100க்கு 100 சரிதான். புஷ்பாக்க வாங்க உள்ள. செல்ல தாயத்தே எங்க அக்கா மோமனுக்கு இந்த பொண்ணு வீட்டுக்கார வாராவோ மாப்பிள்ளை வீடு பாக்கதானே வாராவோ. அதுக்குள்ள ஊரே திரட்டிட்டு இருக்காளுவா அக்கா தங்கச்சியும். என் மரும சொல்லிட்டு இருந்த காலையில அச்சாரிமா வந்துருவானே. எத்தனை மணிக்கு வராவோ? 4 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லி இருக்காவோ. சிதம்பட தம்பி எங்கடி? அவரு எங்கே வெளியே போனாரு நான் சொல்லியிருந்தேன்க்கா. நானும் வந்துருவேன். வராமலா இருப்பேன். எல்லாரும் வந்துருங்க. வந்துருவோம்.
வெள்ளைமாச்சி உங்க மருமோ இருந்தா வீட்டுல சொல்லியிருக்கேன், நீங்களும் வந்துருங்க. வாரேன். பஞ்சவர்ணத்தே நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன், வந்துருங்க. இங்க பாடு பேசிட்டு இருக்காதியா, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பாடு பேசிட்டு வரேன். 4 மணி தானே வரவா, நான் ஒரு 3:45 வாரேன். வேற என்னச்சு அங்க வந்து என்ன சொல்லி இருக்கு வீட்டுல? சரி போயிட்டு வரேன். சிம்மி வீடு 4 மணி வீட்டெல்லாம் கூப்பிட்டாச்சா? இல்லடி முதல்ல உங்க வீட்டுல சொல்லிக்கிட்டு தான் அந்தால வரிசையா எல்லார் வீட்டுக்கு சொல்லணும் பாத்துக்க. அங்கதான் போறேன், சிம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்தால 4 மணி வீட்டுக்கு போகணும். எடி ஆயுஸ் 100 உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க என் வீட விட்டுருவேன்னு சொல்லிட்டு வாசல் பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு வீட கூப்பிட்டா நம்ம வீட்டையும் கூப்பிட்டு ஆகணுமே அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருந்தேன். நல்ல வேளை என் பேர சொன்ன, இப்பதாக்க சந்தோஷமா இருக்கு. நீ கூப்பிட்டாலும் கூப்பிடட்டாலும் நான் முதலாம் வந்துருவேன், அது வேற விஷயம். சொந்தங்களே, இந்த வீடியோவோட தொடர்ச்சி நாளைக்கு மதியம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு வரும். மறக்காம பாருங்க சொந்தங்களே. ஹாய் சொந்தங்களே, பெண்கள் நிறைய பேர் வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் தொடங்கி நீங்க முன்னேறலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஏற்கனவே 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி நாங்களும் உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்களும் எங்க கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுத்தமான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது, எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல. ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே இருக்கிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே அனுப்புவாங்க, நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. அதுக்கப்புறம் ஆல்ங்கிற பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோவும் பார்க்கலாம். சொந்தங்களே, அடுத்த வீடியோல பாப்போம்.